உண்டாகட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இதனால ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை ஆசீர்வாதமாக வழி நடத்துவாரு. உங்க தேவைகள் எதுவோ அதை சந்திச்சு ஆண்டவர் வழி நடத்துவாரு. இதனால ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9, 10, 11 வரையும் உங்க மத்தியில் வாசிக்கிறேன். இவைகளே அவர் சொன்ன பின்பு அவைகள் பார்த்து கொண்டு இருக்கையே உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போயிரும் பொழுது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கையே இதோ வெள்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலராய மனுஷரே, நீங்க ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்க கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இதை கேட்கிற தேவ பிள்ளைகளை இயேசுவானவர் உயிர் உள்ள தெய்வமாக இந்த பூமியில இருந்தாரு. மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினாரு. 40 நாள் இந்த உலகத்துல இந்த பூமியில இருக்கிறவராக அவருடைய பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் தரிசனமானாரு. எல்லாருக்கும் தன்னை உயிரோடு இருக்கிறத காட்டி கொடுத்தாரு. அதே போல ஒரு நாள் அவருடைய சீசர்கள் மத்தியில அவர் பேசிக்கொண்டு இருக்கையே ஒரு மலையில கூட்டிட்டு போயிட்டு பேசியிருக்காரு. பேசிக்கும் பொழுது ஒரு மேகம் அவரை எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. மேகத்தோடு அவர் அப்படியே எழும்பி போறாரு. அப்ப 2 தூதர்கள் வெண்வஸ்திரம் தரித்தவர்களாக அவர்கள் மத்தியில வந்தவங்க நின்று கொண்டு சொல்றாங்க, உங்க கண்களுக்கு முன்பாக எப்படி எழும்பி போனாரோ, மேகத்துல போனாரோ, மீண்டும் அப்படியே வருவாரு அப்படின்னு அந்த தூதர்கள் சொல்றாங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் இன்னைக்கு ஜீவனுள்ள தெய்வமாக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்காரு. எப்படி போனாரோ அப்படி மீண்டுமாக வருவார். யாரெல்லாம் நேரத்துல நீங்க அவர் நோக்கி பாக்குறீங்களோ உங்க அருகிலையும் உங்களை ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பாரு. உங்க தேவைகள் எதுவா இருந்தாலும் ஆண்டவர் அதிகமாக உங்களை சந்திச்சு வழி நடத்துவாரு. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் தான் ஏதோ ஆண்டவர் வருவாருன்னு சொல்றது மட்டுமில்ல, உலகத்துல இருக்கிற எல்லாருமே ஆண்டவர் சந்திக்க ஒரு நாள் வருவாரு. ஆண்டோட வருகை சீக்கிரமாக இருக்கிறது. பாருங்க, ஒரு நாள் நான் மெட்ராஸ்ல அண்ணா நகருங்கிற ஒரு பகுதியில் நான் இருந்து கொண்டிருக்கும் போது நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன். ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது லைட்டாக அந்த கண்ணை ஊரெல்லாம் இருந்துச்சு. அந்த கண்ணை லைட்டாக தேய்ச்சேன். பார்த்தா ஏசப்பா பார்த்து மேகத்தில் அப்படியே அவர் மேகத்தோட மேகமாக அப்படியே அவர் பறக்கிறத அசைவாடுறத பார்த்து எனக்கே ஆச்சரியம் போச்சு. அன்னைக்கு தான் இயேசுவை நான் பார்த்தேன். முதல் முறையாக அவரை எனக்கு நம்ம பார்க்கறதுக்கு எதுவாக இருந்துச்சு. இப்போ ஏசப்பா பாருங்க, நான் அதுக்கு முன்னால கேள்விப்பட்டேன். இயேசுவானவர் சொல்லுவாங்க, ஏதோ வாரி இலையில சொல்லுவாங்க, சிலுவை தான் பார்த்தேன். ஆனால் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரான்னு எனக்கு தெரியாது. நான் இப்போ சின்ன பிள்ளை, வயசுல ரொம்ப சின்ன. ஆண்டவரை பற்றியும் தெரியாது, வேதத்தை பற்றியும் எனக்கு தெரியாது. ஆனால் அன்னைக்கு இயேசுவை நான் பார்த்தேன். முதல் முறையாக அவரை நான் ஆண்டவர் சந்தித்தேன். இன்னைக்கு கூப்பிடுகிற நேரங்களில், நம்ம அழுகிற நேரங்களில் ஆண்டவர் நம்ம அருகில ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாரு. உங்களுடைய காரியங்கள் எதுவோ இங்கே அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர் உங்கள் அருகில் அவர் உயிர் உள்ள தெய்வம், அவர் ஜீவன் உள்ள தெய்வம். அவர் உங்களுடைய கூப்பிடுதலை பதில் தருவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வழி நடத்துவார், உங்கள் கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார், உங்களுடைய தேவைகள் ஆண்டவர் சந்திப்பார். அவர் ஜீவன் உள்ள தெய்வமாக இருக்கிறார். அவர் கூப்பிடுற ஒவ்வொருத்தலுக்கு ஆண்டவர் கடந்து வர்றாரு. நீங்கள் இயேசுவை பார்க்க முடியும். ஆண்டவரே எனக்கு உண்மை காட்டுன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்களும் இயேசுவை பார்க்க முடியும். அவர் ஜீவன் உள்ள தெய்வமாக இருக்கிறாரு. உங்களோட தேவைகளை எதுவாக இருந்தாலும் நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் எப்படி எழும்பி போனாரோ மீண்டுமாக ஒரு நாள் திரும்பமாக வரப்போறாரு. அவர் வருவாரு. அவரோட வருகை அதே சீக்கிரமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, தோத்திரம் நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை கேட்ட உங்க பிள்ளைகள் எல்லாரையும் தனித்தனியா பேர் பெறா தொட்டு ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிங்க ஏசப்பா. +2 ஆண்டவரே அப்பா தோத்திரம் மார்க்கை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளும் தெய்வமே நீர் ஆசீர்வதிங்க. தகப்பனை தோத்திரம் வழி நடத்துங்க ஏசப்பா. இயேசுவே தோத்திரம். வியாதி படுக்கையில் இருக்கிற எல்லாரையும் தொட்டு சுகமாக்குங்க, சாட்சியிலாக நிறுத்துங்க ஆண்டவரே ஏசாப்பா. அப்பா விவசாயிகளுக்கா தோத்திரம், மீனவர்களுக்கா தோத்திரம், கடை வியாபாரிகளுக்கா தோத்திரம், பிளாட்டு பாருங்கள் ஆண்டவரை, சிறு சிறு வியாபாரங்கள் செய்கிறவர்களுக்கா தோத்திரம். எல்லாரையும் நீர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க அப்பா. தேவைகளை சந்திங்க ஆண்டவரே அப்பா. ஒருத்தரோட தேவைகளை சந்திச்சு வழி நடத்துங்க. நீங்க ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே ஏசாப்பா. தோத்திரம் கூப்பிடுகிற யாவர் மத்தியில நீர் ஆசீர்வதிக்கிற தெய்வம்ப்பா. நீர் வழி நடத்தும். இந்த நாள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும். ஏசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் நல்ல பிதாவே. ஆமென்.